அம்மா, நாங்க வேலைக்காரங்க. உங்களுக்கு அறிவுரை சொல்ற தகுதி எங்களுக்கு இல்ல. உங்க உப்பு தின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால சொல்றோம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயா ரொம்ப நல்லவருமா. 10 பேருக்கு நல்லது செய்வாரே தவிர அவர் யாருக்கும் அநியாயம் செய்யறவர் இல்லம்மா. அப்படிப்பட்ட நல்லவருக்கு ஒரு பொம்பளை வலை வீசியிருக்கானா அவரை கூட்டிட்டு வந்து உங்க முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கணும். அவரை வேண்டான்னு நீங்க ஒதுக்குனா அவர் அவ வலையில விழுந்துருவாரு. அப்புறம் கடவுளால கூட ஒண்ணும் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்கம்மா. நான் அந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். அப்புறம் தான் நான் எல்லா விதத்திலையும் யோசிச்சேன். ஒரு காதலியா யோசிச்சேன், உங்க மனைவியா யோசிச்சேன், எனக்குள்ள பொறுப்புகளை பத்தியும் நான் யோசிச்சேன். ஆனா நீங்க இப்படி செய்வீங்களான்னு தான் இன்னும் என்னால நம்ப முடியல. எதுக்குங்க இதெல்லாம் செஞ்சீங்க? இந்திரா, மனசால யோசிச்சாதான் உன் பிரச்சனைக்கு முடிவு தெரியுமே தவிர ஒரு பொண்ணா யோசிச்சா பிரச்சனை தான் மிஞ்சம். சரி விடுங்க. என் மனசுல எனக்கு பட்டதை நான் சொன்னேன். என் திருப்திக்காக நீங்க ஒரு விஷயத்தை ஒத்துக்கங்க. இதெல்லாம் உண்மையிலேயே நடந்ததுன்னு சொல்லுங்க. நடந்ததை நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. இந்த சங்கடங்களை தீர்க்கறதுக்கான வழியை நாம சேர்ந்து யோசிக்கலாம். இந்திரா, நடந்ததை திருத்திக்கிறதுக்காக இப்ப இங்க வந்தியா, இல்ல என்ன நடக்காத விஷயத்துக்கு ஒத்துக்க வைக்க வந்தியா? அது இல்லங்க, நான் சொல்ல வரது என்ன, இதான கதை. என்ன இங்க இருந்து துரத்திட்டு நீ இங்க வந்து குடும்ப நடத்தலான்னு பிளான் போடலையா? உனக்கு வெளி உலகத்துல கலெக்டர் பந்தா ஒதுக்கிடு. எனக்கு புருஷனை விட்டு வேற யாரும் இல்ல. ஐயோ, எனக்கு ஏன் புருஷனை விட்டு வேற யாரும் இல்ல. இது பாரு, நீ ஒரு வேலை செய், இன்னொரு கலெக்டரை கல்யாணம் பண்ணிக்க. 2 பேரும் டக்கரா ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யலாம். என்ன பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? மைண்ட் யுவர் டங். டங்குட்டீங்கன்னு சும்மா இங்க வந்து கூச்சல் படாத. டங்கு வர அறந்துருமா? இப்ப என்னத்துக்கு இங்க வந்த? ஏன் அன்னைக்கு வீட்ல அம்மாவும் பொண்ணு சேர்ந்து பெருசா என்னமோ கேள்வி மேல கேள்வி கேட்டீங்களே இவர. இப்ப எந்த முகரை வச்சுட்டு வந்த இங்க? இத பாருங்க, கேரியர்ல சூடா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிட வாங்க. அவ கீராளேன்னு பாக்காதீங்க. அவ ஜில்லா கலெக்டர்னா நான் இந்த ஜில்லாவுக்கு கலக்க சுந்தரி.